இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் காஞ்சி மகாபெரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்களுடைய மணிமண்டபம். தன்னுடைய பற்றையோ இந்த உலகத்துல இருக்கிற அவரோட பந்தத்தையோ விடணும்னு நினைக்கிற போது அது தகுந்த நிலையில அவர் முதிர்ந்த உடனே அது தானா அவரை விட்டு விலகும். பற்றும் பாசமும் பந்தமும் விலகும். 9 நாளைக்கு மௌனவிரதம் இருந்து ஜபம் பண்ணி அந்த சக்தியை திருப்பி அனுகிரகம் பண்ற விஷயம் எனக்கு கிடைக்கிறது. வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் காஞ்சி மகாபெரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்களுடைய மணிமண்டபம் ஓரிக்கையில். இங்கே நின்று கொண்டு இந்த ஒரு காஞ்சி மகா பெரிவாளின் ஒரு அனுகிரக அவர் பேசிய வாக்கியத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தடவை ஒரு பக்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எதுலன்னா, ரொம்ப பிரபலமான மிருத்யுஞ்சய மந்திரம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருத்து. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமான்னு மகா பெரிவா அந்த பக்தரை கேட்டார். அதை சொல்லிட்டு இருக்கிற ஒரு பக்தரை அவர் சொன்னார், நீங்கள் எங்களுக்கு சொல்லி அதை என்னன்னு விளக்குங்கோ அப்படின்னு. அவர் சொல்றார், இந்த உலகத்தில் மனுஷர்கள் தன்னுடைய பற்றையும் பந்தத்தையும் வெள்ளரி பழம் அதோட செடியிலேருந்து கொடியிலேருந்து தனியாக வர மாதிரி விளக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்குது. அது ஏன் இந்த வெள்ளரி பழத்தை யூஸ் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அவர் நீங்களே விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற போது, வெள்ளரி பழங்கிறது அது ஒரு கொடியில் வர பழம். ஆனால் கொடியில் வர்றதுனால அதோட வெயிட்டில் அது தரையில் படர்ந்து தரையில் தான் பழமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு தகுந்த முத்தின பழமான அப்புறம் என்ன ஆகும், அது செடி அதோட இலை அதோட தண்டு பாகம்லாம் தானாகவே அதுலேருந்து விலகி வெள்ளரி பழம் மட்டும் தனியாக இருக்கும். வழக்கமாக என்னாகும், ஒரு பழங்கிறது ஒரு மரத்தில் விளையிற போது அந்த பழம் முதிர்ந்தவொடனே மரத்துலேருந்து அந்த பழம் கீழே விழும். வெள்ளரி பழம் மட்டும் அது பழமாகிற போது அதோட செடி அதோட தண்டெல்லாம் அதுலேருந்து விலகி வெள்ளரி பழத்தை தனியாக விட்டுரும். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டார். நீங்களே சொல்லுங்கன்னு மகா பெரிவாட்ட திருப்பி கேட்டபோது அவர் சொல்கிறார், ஒரு ஞானியானவன் தன்னுடைய பற்றையோ இந்த உலகத்தில் இருக்கிற அவரோட பந்தத்தையோ விடணும்னு நினைக்கிற போது அது தகுந்த நிலையில் அவர் முதிர்ந்த உடனே அது தானாக அவரை விட்டு விலகும். பற்றும் பாசமும் பந்தமும் விலகும். அதுதான் இதோட வெள்ளரி பழத்தை அதுக்கு தான் உதாரணமாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய ஆசைகள், பற்றுகள், இதை செய்யணும் அதை செய்யணும், இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு எப்போ போகும்னா, அதுக்கு உரிய ஒரு தகுந்த முதிர்ச்சி வரும்போது அதெல்லாம் தானாக நம்மளை விட்டு விலகி நம்ம திருப்பி ஒரு தனி மனுஷனாக நிற்போம். இந்த அர்த்தத்தை மகா பெரிவா பகிர்ந்ததை அவரோட மணிமண்டபத்தில் இருந்து நான் எனக்கு மட்டும் சொல்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறேன். வணக்கம். நாம் இருக்கும் இடம் காஞ்சிபுரத்தில்
தேனம்பாக்கத்தில் மகாபரிவா சன்னதி அமைந்திருக்கிற கோவில். இந்த கோவில் மிக அழகான இயற்கை சூழலில் ஒரு பாரம்பரியமான கோவில் முறைப்படி பெயிண்டிங்குடன் இத்தகைய சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த தூண்களோடும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இது உங்களுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஸ்ரீ குருபியோ நமஹ. அடியனுடைய பேர் TN கோபாலகிருஷ்ணன். என்ன எல்லாருக்குமே பல வருஷம் மும்பையில் இருந்ததுனால மும்பை கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லுவா. அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு மகாபெரிவாருடைய பாதுக அனுகிரகமாச்சு. அந்த அனுகிரகத்தை எனக்கு பெரியவா பண்ணி கொடுக்க உபயோகப்படுத்தின கருவியாக மும்பையில் சாருலதா மாமின்னு ஒரு மாமி, அவள் செம்பூரில் இருந்தா. நான் டோம்பிலிங்கிற சபர்பன் பகுதியில் இருந்தேன். ஏதோ ஒரு விதமாக அந்த மாமி அவங்களுக்கு ஏதோ பிளாட்டு வாங்கி வச்சுருக்கிறதாவும் சென்னையில் அதை விற்று கொடுக்கணும்னு ஏதோ ஒரு தொடர்பில் வந்தா. ஒரு 2 மாதம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பேச்சில் மகாபெரிவா அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. வந்த உடனே மாமி நீங்கள் பெரியவா டிவோட்டியா அப்படின்னு அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிட்டா. மகாபெரிவாவுடைய அந்த மாமிக்கு இருந்த அனுபவங்களை கொட்ட ஆரம்பித்தா. கேட்குறதுக்கே ஆனந்தமாக இருந்தது. அப்போ பேச்சோட பேச்சாக மகாபெரிவா கொடுத்த பாதுகை என்கிட்ட இருக்குது அப்படின்னா. எனக்கு ஒன்றும் பெருசாக அப்படிலாம் பெரிய பாதுகா மகிமை அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாட்டியும் ஒன்று மட்டும் தெரியும். எங்கள் பாட்டி நமக்கு சொல்லிக் கொடுத்த சம்ஸ்காரங்கள் ஒன்று என்னென்னா, குருவனுடைய அந்த தரிசனத்தை காட்டிலும் குரு பாதுகைக்கு மகிமை அதிகம், ராமனை காட்டிலும் ராமனுடைய பாதுகைக்கு மகிமை அதிகம். அதனால் இந்த பாதுகைங்கிறது ஒரு பெரிய ரக்ஷை, நம்மை காத்து ரட்சிக்கின்ற ஒரு ரக்ஷையாக அது இருக்கிறது. அதை சொன்ன உடனே என்ன தோணிதுன்னா, அந்த பாதுகையை போய் அவத்தில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் என் பையனை அழைச்சிட்டு போய் அவத்தில் போய் தரிசனம் பண்ணுறப்போ இன்னும் அந்த மாமி நிறைய அனுபவங்களை சொல்லிட்டு வந்தால். அப்போ நான் கேட்டேன், இந்த பாதுகை உங்களுக்கு எப்போ கிடைச்சது, எப்படி கிடைச்சது அப்படின்னு. அப்போ அந்த மாமி சொன்னால், எனக்கு மகாபெரிவார்னா ஒரு பைத்தியம். மகாபெரிவா மகாராஷ்டிராக்குள்ளே எப்போ வந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் கணவர் இருக்கார், ஆனாலும் எல்லாரையும் விட்டுட்டு பெரியவா எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் ஒரு 2 நாள் தங்கி அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி அது ஒரு ஈடுபாடு பெரியவாட்ட. வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவை காஞ்சிபுரம் போவேன், காமாட்சியை தரிசனம் பண்ணுவேன், பெரியவாளை தரிசனம் பண்ணுவேன். அப்படியே பெரியவா பண்ண அனுகிரகங்களை சொல்லிட்டே வந்தார். அப்போ பல வருஷங்கள் அந்த பக்தியினுடைய காரணத்தினால திடீர்னு ஒரு நாள் மகாபெரிவா உனக்கு என்ன வேணும்னு இந்த மாமியிட்ட கேட்குற போது, இந்த மாமியை சொல்கிறக்கா உங்கள் பாதுகை வேணும் அப்படின்னு. இந்த பாதுகை வேணும்னு கேட்ட அடுத்த நிமிஷம் உனக்கு அப்புறம் அனுகிரகம் பண்ணுறேன், இப்போவா அப்போவா எதுவுமே சொல்ல. டக்குன்னு பெரியவா அந்த பக்கத்தில் இருந்த பாதுகை எடுத்து இந்த மாமி கையில் கொடுத்தாலும். கொடுத்த உடனே இந்த மாமி அதை சிரசில் ஏந்தி அப்படியே எடுத்துன்னு ஆற்றுல வச்சுட்டுருக்கா. தினசரி அந்த பாதுகைக்கு 2 பூவை போடுவா, நைவேத்தியம் பண்ணுவாள், பெரியவாளை மனசு நினச்சிப்பாள். இவ்வளோதான் பாதுகா வழிபாடு. அப்படியே இருந்தது. நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் பாம்பேயில் இருக்கிற போது டோம்பிவிலியில் வருஷம் நவராத்திரியும் போது நவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற தமிழ் பேசுகின்ற சுமங்கலிகளுக்கு ஒரு லலிதா சகஸ்ரநாமத்தோட கூடிய ஒரு தீப பூஜை, விளக்கு பூஜையை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வருஷம் கரெக்டாக நான் பூஜை ஆரம்பித்து 10வது வருஷம். இந்த 10வது வருஷத்தில் ஏதாவது விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாமிகிட்ட பாதுகை இருக்க, நமக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த டோம்பியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கிடைக்கணும், அந்த பாதுகையை தரிசனம் பண்ணணுன்னு அந்த மாமிகிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். மாமி இதை ஒரு 2 நாளைக்காக எனக்கு நீங்கள் கொடுத்தேன்னு சொன்னால், அந்த விளக்கு பூஜையில் மேடையில் வச்சு எல்லாரையும் தரிசனம் பண்ண வச்சு, எல்லாரையும் பூ போட வச்சு, எல்லாரையும் நமஸ்காரம் பண்ண வைக்கணும்னு எனக்கு தோன்றது, நீங்கள் கொடுக்க முடியுமான்னு அவள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன். அந்த மாமி, எனக்கு வயசாகிடுது, நான் எங்கேயும் வர முடியாது, நீங்கள் எடுத்துன்னு போங்க, திருப்பி கொண்டு கொடுத்துருங்கோ அப்படின்ட்டா. இந்த ஒரு
வாய்ப்புனால நான் முதல் நாள் போய் பெரியவாளை அந்த பாதுகையை எங்காத்துக்கு எடுத்துன்னு வந்து முதல் நாள் எங்காத்துல வச்சுட்டேன். அதனால் இந்த பாதுகை எங்காத்துல ஒரு நாள் இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அடுத்த நாள் அதை ஹாலுக்கு எடுத்துன்னு போய் அங்கே அதே மாதிரி அந்த லலிதா சஹஸ்ரநாம விளக்கு பூஜை பண்ணி அத்தனை பேரும் அந்த பூஜைக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேரும் அவள் தனித்தனியாக வந்து பாதுகைக்கு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணி அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் என்னால் திருப்பி போக முடியல வேலையினுடைய தன்மையினால். 4th டே அன்றைக்கி நான் போய் அந்த மாமிகிட்ட அந்த பாதுகையை திருப்பி கொடுத்துட்டு ரொம்ப நன்றி மாமி அப்படின்ட்டு. இவ்வளோ தான் நான் வந்து நினச்சது. அதாவது வந்து பொதுமக்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தின் மூலமாக இதுக்காக மெனக்கடுற எனக்கும் பெரியவா வந்து எங்காத்துல வந்து ஒரு நாள் தங்கினாலே அந்த பாக்கியம் நம்ம கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. அதோடு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் அந்த நவராத்திரி முடிஞ்சது. விஜயதசமி அன்னைக்கு அந்த மாமி வந்து காலங்காத்தால் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ என்கிட்ட சொன்னேன், கோபாலகிருஷ்ணன், நான் நவராத்திரி 9 நாளும் மௌனமாக தான் இருப்பேன், உள்ளுக்குள்ளே ஜபம் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 9 நாள் கழித்து விஜயதசமி அன்னைக்கு இப்போ தான் நான் மௌனம் திறக்கிறேன். நான் மௌனம் தொடர்ந்து பேசுகின்ற முதல் வார்த்தை உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னா. அப்போ எனக்கு சிலிர்த்தே போச்சு. 9 நாளைக்கு மௌன விரதம் இருந்து ஜபம் பண்ணி அந்த சக்தியை வந்து திருப்பி அனுகிரகம் பண்ணுற விஷயம் எனக்கு கிடைக்கிறது. அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தான் நான் மௌனம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சொன்னேன். என்னென்னா, இந்த 9 நாள் நான் ஜபம் பண்ண அத்தனை பலனையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. அப்படியே நான் கண்ணீர் விட்டு கதறிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் டிசர்வ்டுன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய பாம்பே லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்தது. நீங்கள் பெரிய விஷயம் சொல்கிற எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த மாமி சொன்னால், என்னமோ நேற்றுக்கு எனக்கு தோணித்து, என்னுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த பாதுகையை நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா. அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த மாமிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சொந்த பொண்ணு இருக்கா. அப்போ நான் திருப்பி கேட்டேன், என்ன மாமே, நீங்கள் வந்து உங்கள் அதில் பெரியவா பாதுகை இருக்கு, உங்கள் பொண்ணு இருக்காளே அவளுக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டேன். இந்த பெரியவாளை பிடிச்சிட்டு இருக்கவாளுக்கு பந்தம் பாசத்தை காட்டிலும் தெளிவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த மாமி ஒரு வார்த்தை சொன்னேன், அவளுக்கு என்கிட்ட இருக்கிற வைரமும் வைடூரியமும் ஃப்ளாட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர பாதுகை இம்பார்ட்டண்ட் இல்லை. பாதுகையுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாத இடத்துல என் பொண்ணாக இருந்தாலும் அவளை கொடுக்க மாட்டேன் அப்படி. இது வந்து மிகப்பெரிய பாடம். பரம்பரையாலாம் நீங்கள் வச்சுருக்க முடியாது. அது யார் டிசர்வ்டாக அவள்கிட்ட வரும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தோடு நான் தெரிஞ்சில்லை அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு டைரியில் உங்கள் நம்பர் எழுதி வச்சுருவேன், பேர் எழுதி வச்சுருவேன், எனக்கு நிறைய உடல் உபாதை இருக்குது, எப்போ முடிஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த பாதுகையை எடுத்துக்க வேண்டியது என் பொண்ணுக்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டேன். நான் வந்து இந்த லிஸ்ட்டில் என் பேர் வந்ததே அதுவே மிகப்பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எண்ண ஓட்டத்தில் இல்லவே இல்லை. எனக்கு இந்த பாதுகையை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பெரியவாளுக்கு பாதுகை இருக்கும், அதை வச்சு பூஜை பண்ண எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் பாரத் மாதா கி ஜெய், அவ்வளோதான். இந்த உலகம் நல்லா இருக்கணும், என் தேசம் வந்து எல்லா விதத்துலையும் மேலோங்கி நிற்கணும் அப்படிங்கிற 2 மந்திரத்தை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ ஒருவேளை அதனுடைய சின்சியரிட்டினால பெரியவா வந்து என்னை நேசிச்சாலோ, இவன் இன்னும் ஜபதம் பண்ணாட்டி கூட இவனுடைய தேச நேசங்கிறது உண்மையாக இருக்குது, இவனுக்கு அனுகிரகம் பண்ணலான்னு அவர் நினச்சாலும் என்னவோ தெரில. சரின்னு சொல்லிட்டேன், இதுவே பெரிய பாக்கியம்தான் இதை கேட்டதே அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மிராக்கிள் நடந்தது. முதல் நவராத்திரி அவர் எங்காத்துக்கு வந்துட்டு போயிருக்கார். அடுத்த நவராத்திரிக்கு முன்னாடி நான் சென்னை வந்துட்டு ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு திருப்பி போகிறேன். கரெக்டாக நவராத்திரி 2 நாள் முன்னாடி பாம்பே போயிருக்கேன். பாம்பே போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் க்ளீனிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நவராத்திரிக்கு முன்னாடி. அப்போ அந்த மாமி ஃபோன் பண்ணான், கோபாலகிருஷ்ணன், பெரியவா உங்கள் ஆற்றுக்கு வரதுக்கான நேரம் ஆகிடுது அப்படின்னா. என்ன மாமி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு வயசாகிடுது, என் பொண்ணு இனிமேல் நீ தனியாக தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் பொண்ணாத்துக்கு வந்துட்டேன், அதனால் நானும் நைவேத்தியம் பண்ணாமல் பூஜையும் இல்லாமல் பெரியவா பாதுகை எங்கள் ஆற்றுல இருக்கக்கூடாது, நீங்கள் நாளைக்கே வந்து அந்த பாதுகையை நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்கோ அப்படின்னா. நான் அப்படியும் அவள் பொண்ணுக்கு ஒரு அனுகிரகம் வேணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தை காட்டலாம், இந்த மாமி வயிற்றில் பிறந்த பொண்ணுக்கு கொஞ்ச நேரமாவது அந்த பாதுகை அவள் ஆற்றுல இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி மாமிகிட்ட சொல்கிறேன். மாமி, நான் ஒன்று பண்ணுறேன், பாதுகையை உங்கள் ஆற்றுலேருந்து எடுத்துட்டு உங்களை பார்க்க வரேன், நீங்கள் உங்கள் பொண்ணாத்துல இருக்க இல்லையா, அங்கே பார்க்க வரேன், அங்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையால் நான் அந்த பாதுகையை வாங்கிட்டு எங்கள் ஆற்றுக்கு எடுத்துன்னு போகிறேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், எங்கள் பொண்ணோ மாப்பிள்ளையோ
நீங்கள் இங்கே வரதா விரும்ப மாட்டா. நான் தனியாக இருக்கிறப்போ என்னுடைய ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் செம்பூரில் பக்கத்தாத்தில் சாவி கொடுத்துருக்கேன், நீங்கள் பாதுகை எடுத்துன்னு உங்கள் ஆத்துக்கு போங்கன்ட்டேன். அந்த பாதுகையை எடுத்துட்டு நான் நவராத்திரி முதல் நாள் அன்னைக்கு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். பெரியவா வராங்கிறதுனால எல்லாமே அவசர ஏற்பாடு. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வைத்தியம் தெரிஞ்ச வாத்தியாருக்கு சொல்லி ஃபோன் பண்ணி, நான் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும், செம்பூர்லேருந்து இங்கே ரோம்பில் வர, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பூர்ண கும்பம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு எங்கள் வீட்டு சாவி பக்கத்தாத்தில் கொடுத்துருக்கேன். அந்த சாவி எடுத்துட்டு நீ வீட்டுக்குள்ளே போய் அக்ஷதை எடுத்து ஒரு கலசத்தை ரெடி பண்ணி ஒரு மாவிளை குத்த வச்சு ஒரு தேங்காய் வச்சு பூர்ண கும்பம் ரெடி பண்ணேன், வாத்தியார்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. பம்பாயில் எனக்கு அமைஞ்ச நட்பு அப்படிப்பட்டது. என் வீட்டை நம்பி நான் சாவியை பக்கத்தாத்தில் கொடுத்து அவர் பக்கத்தாத்துலேருந்து வாங்கி போய் இவர் சொன்ன பூர்ண கும்பத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி நான் பாதுகை எடுத்துட்டு வர்றபோது வாத்தியாரும் ஒரு 15 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பெரியவாளை ரிசீவ் பண்ண ரெடியாக நிற்கிறார். இந்தமாதிரி நடந்தது. இதுக்கு முதல்ல அன்றைக்கி இன்னொரு மிராக்கள் என்னன்னு சொன்னால், கரெக்டாக நாளை காலம்புற போய் பாதுகை எடுத்துன்னு வர போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நமக்கு வேதம்லாம் தெரியாத பெரியவா வேத பிரியனாச்சே. நம்ம வேணால் அர்ச்சனை பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பெரியவா வரப்போ வேத சம்பந்தம் வேணுமே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் என்னுடைய பையனுடைய வாத்தியார் காஞ்சிபுரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறார். கோபாலகிருஷ்ணன், நாளைக்கு நான் பாம்பே வரேன், இந்த நவராத்திரிக்கு பாம்பே சங்கர மடத்தில் 9 நாளும் வேத பாராயணம் சொல்லி பெரியவா உத்தரவு, நான் அங்கே வரேன் அப்படின்னார். அப்போ நான் நினச்சேன், பெரியவா எவ்வளோ கிரேட் பாருங்க, எனக்கு எது முடியும் எது முடியாதுன்னு தெரிஞ்சு வாத்தியார் ஃபோன் பண்ணோன்னு நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், இந்தமாரி நாளைக்கு பாதுகை எடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் கல்யாணில் இறங்குங்க, நான் உங்களை ரிசீவ் பண்ணுறேன், வந்துட்டு சாயந்தரம் ஒரு 1 மணி நேரம் வேத பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்களை கொண்டு போய் மாட்டுங்கால விட்டுடுறேன் அப்படின்னேன். தாராளமாக வரேன் அப்படின்னார். ஸோ காஞ்சிபுரத்திலேருந்தே ஒரு வேதம் படித்த ஆனந்த கணபாடிகள்ங்கிற மிகப்பெரிய சிரேஷ்டர் பெரியவாளே ஏற்பாடு பண்ணி எங்காத்துக்கு வேத பாராயணம் பண்ணி பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அந்த பாதுகை இன்றைய நாள் வரை எங்கள் இல்லத்தில் யார் வராளோ அவள் தரிசிச்சுண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி பெரியவா இருக்கா. அதனால் பெரியவாளை படமாக பார்த்தாலும் சரி, பாதுகையாக தரிசனம் பண்ணாலும் சரி, நினைச்சாலும் சரி, நீங்கள் எதை பண்ணினாலும் முக்கியமானது அவருடைய உரைகளை படிப்பதும், அந்த படிக்கின்ற விஷயங்களை திருப்பி 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 மனநலத்தில் போட்டு நம்ம வாழ்க்கையை அதுக்கு தகுந்தாலும் மாற்றிக்கிறதுக்கான முயற்சியும் தான் நாம் பெரியவாளுக்கு பண்ணுற உண்மையான வழிபாடை தவிர வெறும் படங்களோ, வெறும் ஜெயந்திகளோ, வெறும் ஆராதனைகளோ, பஜனைகளோ, பாட்டுக்களோ, இது எல்லாமே நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் வர்றதுக்காக உள்ள முறைகளை தவிர அந்த மாற்றம் ஏற்படாத வரை நாம் பெரியவாளை நேம் சேர்க்காக தான் வழிபடுறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர 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 நாம் வெளி விவகாரங்களை குறைச்சிட்டு எவ்வளவு தூரம் உள்முகமாக அவருடைய நினைவோடையே வாழ முடியுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு இப்போது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ நமக்கு யூடியூப்பில், இன்டர்நெட்டில் பல விஷயங்கள் கிடைக்கிறது. அதனால் கிடைக்கிற நேரத்தில் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுப்போம், அவரை பற்றி நிறையா சிந்திப்போம். அவர் சொன்னதில் எதெல்லாம் முடியுமோ அதை நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவோம். எதெல்லாம் பண்ண முடியலையோ நம்ம கம்பல்ஷனில் இருக்கோமோ அதுக்காக தினசரி மகாபெரிவாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சூழ்நிலையை இந்த தேசத்திலையும் என் உள்ளத்திலையும் ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நண்பருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பிரம்ம சந்தத்தந்தம் மே ஜின்வதம் க்ஷத்ரகுன் சந்தத்தந்தம் மே ஜின்வதம்
इषगुं सन्धत्तन्तां मे जिन्वतम् ऊर्जगुं सन्धत्तन्तां मे जिन्वतम् रयिगुं सन्धत्तन्तां मे जिन्वतम् पुष्टिगुं सन्धत्तन्तां मे जिन्वतम् प्रजागुं सन्धत्तन्तां मे जिन्वतम् पशून् सन्धत्तन्तां मे जिन्वतम् स्तुतोऽसि जनधाः देवास्त्वा शुक्रपाः प्रलयन्तो सुवीराः प्रजाः प्रजनयन् परीः शुक्रः शुक्रशोदिशा स्तुतोऽसि जनधाः देवास्त्वा मन्थिपाः प्रणयन्तो सुप्रजाः प्रजाः प्रजनयन् परीः मञ्ची मञ्चिशोदिशा सञ्जग्मानो दिव आपृथिव्यायुः सन्धत्तन्तं मे जिन्वतम् प्राणगुं सन्धत्तन्तं मे जिन्वतम् अपानगुं सन्धत्तन्तं मे जिन्वतम् व्यानगुं सन्धत्तन्तं मे जिन्वतम् चक्षुः सन्धत्तन्तं मे जिन्वतम् श्रोत्रगुं सन्धत्तन्तं मे जिन्वतम् मनः सन्धत्तन्तं मे जिन्वतम् वाचगुं सन्धत्तन्तां मे जिन्वतम् आयुस्थ आयुर्मे धत्तम् आयुर्यज्ञानधत्तम् आयुर्यज्ञपतले धत्तम् प्राणस्थः प्राणं मे धत्तम् प्राणे यज्ञानधत्तम् प्राणे यज्ञपतले धत्तम् चक्षुस्थश्चक्षुर्मे धत्तम् चक्षुर्यज्ञानधत्तम् चक्षुर्यज्ञपतले धत्तम् श्रोत्रगस्थः श्रोत्रं मे धत्तम् श्रोत्रं यज्ञानधत्तम् श्रोत्रं यज्ञपतले धत्तम् तौ देवौ शुक्रामन्थिनौ कल्पयतं दैवीर्विशः कल्पयतं मानुषीः इशमूर्जमस्मासु धत्तं प्राणान् पशुषो प्रजां मयि चलजमाने च निरस्तः षण्डः निरस्तो मर्कः अपनुत्तौ षण्डामर्कौ सह मुना शुक्रस्य समिदसि मन्थिनः समिदसि सप्रथमः संकृतिर्विश्वकर्मा सप्रथमो मित्रो वरुणो अग्निः सप्रथमो बृहस्पतिश्चिकित्वान् तस्मादिन्द्रान् सुतमाजुहोमि कृत्तिका स्वग्निमादधीता एतद्वा अग्नेर्नक्षत्रं यत्कृत्तिकाः स्वायामेवैनं देवतायामाधाय ब्रह्मवर्चसी भवति मुखं वानेतन्नक्षत्राणां यत्कृत्तिकाः यः कृत्तिका स्वग्निमाधत्ते मुख्य एव भवति अथो खलो अग्निनक्षत्रमित्यपचार्यन्ति गृहान् हदाहुको भवति प्रजापतिरोहिण्यामग्निमसृजत तन्देवा रोहिण्यामादधत ततो वैते सर्वान् रोहानरोहन् तद्रोहिण्यैरोहिणित्वं यो रोहिण्यामग्निमाधत्ते रुद्रोत्येव सर्वान् रोहान् रोहति देवा वै भद्राः सन्तोऽग्निमाधित्सन्त तेषामनाहितोऽग्निरासीत् अचैभ्यो वामं वस्वपाक्रामत् ते पुनर्वस्वोरादधत ततो वैतान् वामं वसूपावर्तत यः पुरा भद्रः सन् पापीयान् स्यात् स पुनर्वस्वोरग्निमादधीत पुनरेवैनं वामं वसूपावर्तते भद्रो भवति यः कामने ददानकामा मे प्रजास्युरिति स पूर्वयोः फल्गुन्योरग्निमादधीत अर्यं नो वा एतन्नक्षत्रं यत्पूर्वे फल्गुनी अर्यमेति तमाहुर्यो ददाति दानकामास्मै प्रजा भवन्ति यः कामनेत भगेस्यामिति स उत्तरयोः फल्गुन्योरग्निमादधीत भगस्य वा एतन्नक्षत्रं यदुत्तरे फल्गुनी भाग्येव भवति कालकञ्जा वै नामासुरा आसन्
ते सुवर्गाय लोकायाग्निमचिन्वत पुरुषरिष्टकामुपादधात् पुरुषरिष्टकां सरिन्द्रो ब्राह्मणो ब्रुवानरिष्टकामुपाधत्ता येषा मे चित्राणामेति ते सुवर्गं लोकमाप्रारोहन् सरिन्द्ररिष्टकामावृहते ते वाकीर्यन्त ये वाकीर्यन्त त ऊर्नावभयो भवन् द्वावुदपततां तौ दिव्यौ श्वानावभवतां यो भ्रातृव्यवान् स्यात् स चित्रायामग्निमादधीत अवकीर्यैव भ्रातृव्यान् ओजो बलमिन्द्रियं वीर्यमात्मन् धत्ते वसन्ता ब्राह्मणोऽग्निमादधीत वसन्तो वै ब्राह्मणस्यर्तुः स्व एवैनमृतावाधाय ब्रह्मवर्चसी भवति मुखं वा एतदृतूनां यद्वसन्तः यो वसन्ताग्निमाधत्ते मुख्य एव भवति अछो योनिमन्तमेवैनं प्रजातमाधत्ते ग्रीष्मे राजन्यादधीत ग्रीष्मो वै राजन्यस्यर्तुः स्व एवैनमृतावाधाय इन्द्रियावि भवति शरदि वैश्यादधीत शरद्वै वैश्यस्यर्तुः स्व एवैनमृतावाधाय पशुमान् भवति पूर्वयोः फल्गुन्योरग्निमादधीत येषा वै जगन्या रात्रिः संवत्सरस्य यत्पूर्वे फल्गुनी पृष्टितरेव संवत्सरस्याग्निमाधाय पापीयान् भवति उत्तरयोरादधीत येषा वै प्रथमा रात्रिः संवत्सरस्य यदुत्तरे फल्गुनी मुखदरेव संवत्सरस्याग्निमाधाय वसीयान् भवति अचो खलो यदैवैनै यज्ञ उपनमेत् अछादधीत सैवास्यर्धिः उद्धन्ति हरिः ॐ संदत्तं तन्मे जिन्वदं छत्रं संदत्तं तन्मे जिन्वदं जगं संदत्तं तान्मे जिन्वदं ऊर्जगं संदत्तं तान्मे जिन्वदं त्रयगं संदत्तं तान्मे जिन्वदं पुष्टिगं संदत्तं तान्मे जिन्वदं पत्रागं संदत्तं तान्मे जिन्वदं पशून् संदत्तं तान्मे जिन्वदं सिद्धिरदाः देवास्वा शुक्रवाप्यन्तु शरीराः प्रजा प्रजने परिः शुक्रशोज्या सिजोसिजनदाः देवास्वां दिवाप्यन्तु सुप्रजा प्रजा प्रजने परिः मन्ति मन्दिशोज्या सञ्जत्मानं दिवा प्रजयायोः सन्दत्तं तन्मे जिन्वदं दानवं सन्दत्तं तन्मे जिन्वदम् अपानगं सन्दत्तं तन्मे जिन्वदं यानगं सन्दत्तं तन्मे जिन्वदम्